கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருந்தான் என்பதை குறித்து பார்க்கிறோம். அவனை சந்தித்த அந்த 3 புருஷர்கள் அவனை விட்டு கடந்து போன பின்பும், ஆனால் ஆபிரகாம் மாத்திரம் அவன் தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான் என்பதை குறித்து பார்க்கிறோம். இப்போ ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு செய்தி அவன் இருதயத்துக்குள்ளே பாரமாய் இருந்தபடினாலே அவன் தேவனுக்கு முன்பாய் அவன் நின்று கொண்டிருந்தான் என்பதை குறித்து பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே அவனுக்கு 2 செய்திகள் கொடுக்கப்பட்டன. முதலாவது செய்தி என்னவென்றால், அவனுக்கு குமாரனை தருவேன் என்று, ஆபிரகாமுக்கு குமாரனை தருவேன் என்று இந்த 3 புருஷர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். ஒரு நல்ல செய்தி தான். ஆபிரகாம் அவனை சந்திக்க வந்த அந்த 3 புருஷர்களுக்கும் அவன் என்ன செய்தான், விருந்துகளை ஆயத்தம் செய்தான், விருந்தை கொடுத்தான். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான். இவையெல்லாம் முடிந்த பின்பு அங்கு 18ஆம் அதிகாரம் 16ஆம் எழுதப்படும் பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் அவன் வழி விட்டு அனுப்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல செய்தி அவனுக்கு கிடைத்து விட்டது. அவனை சந்திக்க வந்ததான அந்த புருஷர்களை அவன் என்ன செய்தான், அவன் அனுப்பிவிட்டான் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவனாய கர்த்தர் தான் செய்ய போகிறதை நான் என்ன செய்ய போகிறதில்லை, ஆபிரகாமுக்கு மறைக்கப் போகிறதில்லை என்று சொல்லி சில காரியங்களை ஆபிரகாமினிடத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்ன ஒரு காரியம் என்றால், அவனுக்கு கிடைத்த அந்த செய்தி என்னவென்றால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். பின்பு கர்த்தர் சோதம் குமராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை தான் ஆபிரகாமை தேவனுக்கு முன்பாய் நிற்க வைத்தது. சோதம் குமாராவின் பாவத்தின் நிமித்தமாய், கூக்குரல் நிமித்தமாய் தேவனுடைய அழிவு இந்த சோதம் குமார் நிச்சயம் உண்டாகும் என்று அறிந்திருந்த ஆபிரகாம்